போட்டோன்னா சரி நான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, டக் டக் முடிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்பர் சிஸ்டம் 3 போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ நம்பர் சிஸ்டம் 3 என்னன்னா, ஸோ டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் பற்றி ஃபஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 ஆர் டிவிசிபிள் அப்படின்னா என்னன்னா, லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவன் நம்பராக இருக்கணும். அது எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, ஏபிசின்னு ஏதோ நம்பர் எடுத்தோம். ஏபிசி இல்லாட்டி ஏபிசிடி இல்லாட்டி ஏபிசிடிஇன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ வந்து அதை இப்படி பிரிச்சிருந்தேன். நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன், நம்பர் சிஸ்டம் 1லேயோ 2லேயோ இதில் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ ஏபிசி இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா 100A + 10B + Cன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது டிவிசிபிள் பை 2 அப்படின்னு என்னன்னா, இப்போ என்ன பண்ணுறீங்க 100A + 10B + C டிவிசிபிள் பை 2ன்னு போட்டுட்டு இந்த 2 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்பருக்கும் பிரிச்சுதா. ஓகேவா? 100Aக்கு பிரிச்சுதா, 10Bக்கு தா, Cக்கு தா. ஓகேவா? ஸோ இதுலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம் 100 is divisible by 2, 10 is divisible by 2. ஓகேவா? அதே வந்து சி வந்து இப்போ சின்ற சிங்கிள் டிஜிட் நம்பர் கரெக்டாக. இப்போ எக்ஸாம்பிள் 5, 4, 9 அப்படின்னு நான் எழுதுறேன் அப்படின்னா இங்கே 5ன்ற சிங்கிள் டிஜிட் நம்பர், 4ன்ற சிங்கிள் டிஜிட் நம்பர், 9ன்ற சிங்கிள் டிஜிட் நம்பர். அது கூட அதோட ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ் இது கூட 100 மல்டிப்ளை ஆகும். ஓகேவா? இது கூட வந்து 10 மல்டிப்ளை ஆகும். இது கூட வந்து 1 மல்டிப்ளை இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாமே ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர். ஸோ இப்போ சி இஸ் டிவிசிபிள் பை 2 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சி வந்து என்னென்னலாம் இருக்கலாம், 2 இருக்கலாம், 4 இருக்கலாம், 6 இருக்கலாம், 8 இருக்கலாம், 0 இருக்கலாம். ஸோ அதான் சொல்கிறாங்க 2 ஒரு டிவிசிபிளாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து ஈவன் நம்பராக இருக்கணுன்றாங்க. ஓகே, ஷார்ட் டர்ம் சொல்லலாம். ஓகே, இது 2 ஓட டிவிசிபிள். 5 டிவிசிபிள் என்ன? அதே மாதிரி பார்த்தேன் அப்படின்னா 5க்கு வந்து இந்த மாதிரி ஏபிசின்னு எழுதுனா இந்த மாதிரி பிரித்து கொடுங்க. 100க்கு பிரிச்சு 1000 பிரிச்சு தாங்க, 100 பிரிச்சு தாங்க, 10க்கு பிரிச்சு தாங்க. டிக்கு பிரிச்சு தரும்போது நீங்கள் யோசிக்கணும். ஸோ D/5 பண்ணும்போது உங்களுக்கு டிவிசிபிளாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டி வந்து 5 இருக்கலாம், 0 இருக்கலாம். ஓகேவா? ஹென்ஸ் த லாஸ்ட் டிஜிட் ஆஃப் எனி நம்பர் இப்போ 1, 5, 7, 2 இப்படி இருக்குன்னா இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 5. ஏன் லாஸ்ட் டிஜிட் பார் 2 இருக்கு. 2 வந்து 5ம் கிடையாது, 0வும் கிடையாது. ஓகே, அதனால 5 இஸ் நாட் டிவிசிபிள் பை லைக் திஸ் நம்பர் 1792 இஸ் நாட் டிவிசிபிள் பை 5. ஓகேவா? ஸோ இப்போ வந்து டிவிசிபிலிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் நான் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா நம்பருக்கோட கோஷன்ட் வந்து ஹோல் நம்பராக இருக்கணும், கூட அதோட ரிமைண்டர் 0வாக இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் வந்து அந்த நம்பர் இப்போ எக்ஸாம்பிள் 2751 டிவைட் பை 2 பண்ணுறேன். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா லைக் டிவைட் பண்ணிட்டே போகும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் போயிடுவாங்க. லைக் பாயிண்ட் வச்சுட்டு இந்த இடத்துல 5 போட்டு 0 வந்துடும். ஓகே, அப்போ கண்டிப்பாக 0 தான் வரும். ஸோ 0 வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா அதான் இந்த நம்பர் 1375.5 வருதுல, எனக்கு ஒரு போர்ஷன் வருது, கூட ரிமைண்டர் 0 வந்துச்சு. இப்போ 2 is divisible, 2751 is divisible by 2 தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பு. ஏன்னா 375.5 இஸ் நாட் அ ஹோல் நம்பர். என்ன சொன்னேன், கோஷன்ட் ஹோல் நம்பராக இருக்கணும், கூட வந்து ரிமைண்டர் வந்து 0வாக இருக்கணும். ஓகேவா? இது ரெண்டுமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ தான் திஸ் நம்பர் இஸ் divisible by 2ன்னு சொல்லணும். ஹென்ஸ் திஸ் நம்பர் இஸ் நாட் divisible by 2. ஓகேவா? நான் ஹோல் நம்பர்னு சொல்கிறேன், நேச்சுரல் நம்பர்னு சொல்லலை அப்படின்னா இப்போ சப்போஸ் 0 இருக்குது, 0/2 என்ன? ஆன்சர் 0. ஓகே, அதை எப்படி டிவைட் பண்ணுவேன்? 0 இப்படி போட்டுருவேன், இப்படி 2 போட்டுருவேன், 2 0 சார் 0. ஓகே, திருப்பி 0 வந்தது. ஸோ 0 இப்போ ஆஸ் பர் டெஃபினிஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் 0 இஸ் த ஒன்லி நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை ஆல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 0 கூட எது டிவைட் பண்ணாலும் எக்ஸப்ட் 0. ஓகே, 0 கூட எது 100 எடுத்துக்கோ, 1000 எடுத்துக்கோ, 10,000 எடுத்துக்கோ, 0 கூட எந்த நம்பர் டிவைட் பண்ணாலும் உனக்கு ஆன்சர் வந்து 0 தான் வரும், ரிமைண்டர். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. கோஷன்ட்டு 0 தான் வரப்போகுது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதான் டிவிசிபிலிட்டிக்கான அர்த்தம். இப்போ 3யோட டிவிசிபிலிட்டி என்னன்னா, இப்போ அந்த டிஜிட்ஸ் 278 இருக்குல்ல, அந்த 278 அந்த டிஜிட்ஸ் 2 இருக்குது, 7 இருக்குது, இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்து டிவைட் பை 3 பண்ணிங்கன்னா இப்போ இங்கே 278 சம்மேஷன் என்ன வரும்? 17 வரும். 17/3 என்ன வரும்? இட் இஸ் நாட் எப்படி சொல்கிறது, ஹோல் நம்பர். கரெக்டாக? ஸோ அதனால் வந்து இது வந்து நாட் டிவிசிபிள் பை 3. ஸோ அதே 276 எடுத்துட்டிங்கன்னா 15/3 வருது, 15 வருது. 15 3 டிவைட் பண்ண அப்படின்னா 5 வரும். ஹென்ஸ் 276 டிவிசிபிள் பை 3. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 4க்கான மல்டிப்ளிசிட்டி, சாரி 4க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஏபிசிடியும் ப்ளஸ் எழுதுறேன். 100A + 100B + 10C + Dன்னு எழுதிருக்கேன். இந்த 4 பிரிச்சுட்டாங்க. 1000/4 is divisible by 4. 1000 is divisible by 4. Sorry, 1000 is divisible by 4, which gives 250. 100 is divisible by 4, which gives 25. Okay, so 10C plus D. இந்த 10C plus D தான் நம்மளுக்கான ஃபைனல் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னு சொல்கிறேன்னு பாரு. 10C plus D இருக்குது. அந்த 10C plus D இப்படி பிரிச்சுருந்தாங்கல்ல, 10 10C 10C கூட வந்து ஒரு 10C கூட ஒரு 4 போட்டுருங்க, டி கூட ஒரு 4 போட்டுருங்க. இப்போ 10C is divisible by 4 என்ன அர்த்தம் அப்படின்னா 4 2 2s are 4, 2 5s are 10. ஓகே, இன்னும் ஒரே ஒரு 2 மிச்சம் இருக்குல்ல, இந்த 2 என்ன பண்ணும், இந்த சிஆர் டிவைட் பண்ணும். லைக் சாரி, சிஏ 2ஆல் டிவைட் பண்ணும். கரெக்டாக? ஸோ இப்போ என்னன்னா சி என்னெல்லாம் இருக்கலாம், 0வாக இருக்கலாம், 2 பேசிக்கலி ஈவன். அவ்வளோதான், பேசிக்கலி ஈவன் நம்பராக இருக்கணும்.
அதே மாதிரி டி இருக்குது அப்படின்னா டி என்னவா இருக்கணும், டி வந்து 0-ஆக இருக்கலாம், ஆர் 4-ஆக இருக்கலாம், ஆர் 8-ஆக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதான கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? இதுதான் 2 கண்டிஷன். இவ்வளோ கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். டேரெக்டாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் இருக்குல்ல, 10C + D, அதாவது சிடி. இந்த சிடின்ற நம்பரை இப்போ எக்ஸாம்பிள் 52 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1352 இப்படி இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, 13 கன்சிடர் பண்ணாதீங்க, 52 மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. 52 மட்டும் வச்சு 52/4 போடுங்க. if 52/4 is divisible by 4, then the whole number 1352 should be divisible by 4 சொல்லிட்டாங்க. ஓகேவா? இது வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டேன். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? ஷூர், உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா, divisibility rule of 6 போக போகிறேன். ஓகே, divisibility rule of 6 என்னன்னா, இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, 270 இப்படி நம்பர் எடுத்துகிட்டு வச்சுக்கோ. divisible by 6 அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் சொல்கிறேன் பாரு. இப்போ 270/6. இப்போ 6 எப்படி பிரிச்சு எழுதலாம்? 270/3/2. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னு மட்டும் பாரு. இப்போ இப்போ 270 இருக்கு. இந்த 270-வை 2-ஆல் டிவிசிபிள் பண்ண முடியுமான்னு மட்டும் பாரு. இப்போ நான் என்ன சொல்ல, divisibility rule of 2 சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ 270 is divisible by 2. கரெக்டாக? ஏன்? பிகாஸ் லாஸ்ட் நம்பர் is even. ஸோ 270 is divisible by 2. ஓகேவா? இப்போ அடுத்து divisibility rule of 3 பாரு. 270, 2 + 7 9. ஸோ சம்மேஷன் ரூல் 3 can divisible சம்மேஷன் பண்ணும். சம்மேஷன் பண்ணும்போது என்ன வருது? 9 வருது. ஹென்ஸ் 270 is divisible by 3. If both these two conditions are satisfied, then which implies that it satisfies by 6. ஓகேவா? ப்ரொஷர் வந்து புரிஞ்சிருச்சா? ஓகே. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. divisible rule of 6 இதுதான். It should be divisible by 3 and 2. ரெண்டு தானே divisible ஆனால் divisible by 6. ஓகேவா? ஓகே. இப்போ வேற ஒன்று சொல்கிறேன். இப்போ இப்போ இதே மாதிரி ரூல் வேற யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து divisible rule of 8 எடுத்துக்கோங்க. ஓகே, divisible rule of 8 பார்த்துக்கிட்டு அப்படின்னா இப்போ வந்து 1200 இருக்கு. ஓகே, ஸோ 1200 இருக்கு, டிவைடட் பை 8 போட்டால் என்ன வரும்? இல்லை 1200னா 1204 வச்சுக்கலாம். ஓகே, 1204 சரி போட்டு பாரு என்ன ஆகுது. divisible by 8 பாரு. இப்போ ஏன்னா நம்ம முன்னாடி சொல்ல டெக்னிக் இருக்குல்ல, அது டெக்னிக் யூஸ் பண்ணலாம். 1204ன்னு போட்டு இப்போ 4 எப்படி எழுதலாம்? 2 and 4ன்னு எழுதலாம். லைக் 2 into 4ன்னு எழுதலாம். கரெக்டாக? ஸோ இப்போ 1204 should be divisible by 2. 1204 divisible by 4 அப்படின்னா divisible by 8 பார்க்கலாம். ஓகே, 1204 divisible by 2-ஆ? ஆமாம், ஏன்னா லாஸ்ட் நம்பர் ஈவன். 1204 divisible by 4-ஆ? ஆப்வியஸ்லி. ஏன்னா வந்து லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பாரு, 04. 04 divisible by 4 ஆப்வியஸ்லி. ஸோ அப்போ விச் இம்ப்ளைஸ் தட் it is divisible by 8 அப்படின்னு சொல்லலாமா? எஸ் ஆர் நோ? சிவராம் டக்குன்னு சொல்லு. சொல்லக்கூடாது. ஓகே, ஏன் தெரியுமா சிவராம்? ஏன்னா போட்டா வரலாம். ஓகே, ஸோ ஏன்னா சொல்லுங்க கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கண்டிஷன் லைக் இந்த மெத்தடாலஜி எப்போ ஒர்க் ஆகும்னா, when the number 6 வந்து 6ஓட ஃபேக்டர்ஸ் பார் 2 and 3. Both these factors should have no common factor. காமன் ஃபேக்டரே இருக்கக்கூடாது. காமன் ஃபேக்டர் இருக்கக்கூடாது. இப்போ 2 and 3 காமன் ஃபேக்டர் இருக்கக்கூடாது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லுங்களா. இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் 4 and 2 இருக்கா? ஓகே, 4 and 2 காமன் ஃபேக்டர் இருக்கு. 2 தானே காமன் ஃபேக்டர். இப்போ ஏன்னா 4 வந்து எப்படி எழுதலாம்? 2 into 2 எழுதலாம், into 1 எழுதலாம். ஓகே, 2 எப்படி எழுதலாம்? 2 into 1 எழுதலாம். அப்பார்ட் ஃப்ரம் 1 அவுட். ஓகே, இங்கேயும் 2 வருது, இங்கேயும் 2 வருதுல்ல, அப்போ இந்த மாதிரி நீ போடக்கூடாது. திஸ் இஸ் ராங். அது ஏன்னு நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஸோ ஆனால் இங்கே பாரு 3 into 2 எழுது பாரு. 3 is equal to 3 into 1. கரெக்டாக? 2 is equal to 2 into 1.
ஒன்னை தவிர வேறு ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கா? நோ. ஓகே. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல இட் இஸ் அப்ளிகபிள், ஆனால் இந்த இடத்துல இட்ஸ் நாட் அப்ளிகபிள். ஏன் நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து எனக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது 1204 டிஸ்பிள் ஆகும்போது 2 இருக்குது. ஓகேவா? 1204 டிஸ்பிள் பண்ணும்போது அந்த நம்பரில் ஒரு 4 இருக்குது. இப்போ எப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். 1204 2 1s are சரி 2 6 are 12 0 2 கரெக்டாக? 2 3s are 1. Okay. If 301 prime number, not one prime, 2 6 are 12, 2 2s are 4, 2 3s are 6, 0 2. 301 prime check பண்ணிடலாமா? 301 prime number இருக்காதுன்னு நினைக்கிறேன். Okay, it is used by 7. Okay, 7. 301 by 7 என்ன வரும்? 43 வரும். ஓகே, 43 times 1. இப்போ 1204 நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 into 2 into 7 into 43 எழுதலாம். கரெக்டாக இப்படி எழுதிட்டேன். ஸோ இப்போ என்ன கேட்டேன், 1204 டிவிஷன் பை 8 தானே கேட்டேன். என்ன பண்ணேன், 1204 டிவிஷன் பை 8 நீ போடும்போது என்ன பண்ண தெரியுமா, இப்போ வந்து 2 to 2 into 7 into 4 3 divided by 4 into 2 போடணும். ஆக்சுவலி நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னா, நீ தனித்தனியாக செக் பண்ணுற, அதாவது வந்து வெறும் 4 செக் பண்ணுற, வெறும் 2 செக் பண்ணுற. ஸோ வெறும் 2 செக் பண்ணும் போது ஜஸ்ட் 2, ஓகே நான் எழுதுறேன், இதை அழிச்சிடறேன். ஓகேவா, தேவையில்லை. இப்போ ஜஸ்ட் 2 செக் பண்ணும்போது உனக்கு அழகாக வந்து மேலே 2 2 இருக்குது, ஆனால் ஈஸியாக கேன்சல் ஆகிட்டு போயிடுச்சு. ஓகேவா, இப்போ வந்து வெறும் 2, ஓகே ஒன்லி 2 செக் பண்ணும்போது ஒரு 2 வந்துருச்சு. 2 into 2ல் ஒரு 2 வந்து அடிச்சிடலாம். கரெக்டாக? ஒன்லி 4 பார்க்கும்போது என்ன இருக்குது, 2 2 இருக்குது, 2 2வும் அடிச்சிடலாம். ஆனால் ஒரே நேரத்தில் 2வும் தேவைப்படுது 4ம் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல பாரு, அப்படி ஒரு லைக் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இல்லை. ஓகேவா, அதனால தான் இந்த மெத்தட் நீங்கள் ஒர்க் ஆகுது. ஸோ திஸ் மெத்தட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி வென் 4 and 2, சாரி டிவிஷன் நம்பரில் இப்போ 6 இருக்குன்னா 6க்கு ஃபேக்டர்ஸ்னால் 2 into 3 எழுதலாம். 2 and 3 ஆர் போத் எப்படி சொல்கிறது, தே ஹாவ் நோ காமன் ஃபேக்டர் அதர் தேன் 1. ஓகேவா, இது ஷார்ட்டாக சொல்லிடலாம். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதனால தான் அந்த இடத்துல மெத்தட் ஒர்க் ஆகுது, இங்கே மெத்தட் ஒர்க் ஆகும். இப்போ இது வந்து வேறு ஏதாவது நம்பர் வந்து இப்போது 7 and 3 21 கரெக்டா? 21க்கு ஒர்க் ஆகும். இப்போ இந்த நம்பர் 1204 டிவைட் பை 21 எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், 7 டிஸ்பிள் ஃபேக்டர் சொல்லித்தரேன். ஓகே, அந்த ரூல் சொல்லித்தரேன். ஸோ 3க்கு செக் பண்ணணும். ரெண்டுத்தையும் மேலேயும் பண்ண முடியுது அப்படின்னா மெத்தட் இஸ் அப்ளிகபிள். ஓகே, 7 and 4 பார்த்தா 7 and 4க்கும் பாசிபிள். ஏன் 7 and 4 ஹஸ் நோ காமன் ஃபேக்டர். ஓகே, 7 and 4, 7க்கு 7 into 1, 4 2 into 2. ஓகே, இது இந்த மெத்தட் அங்கே ஒர்க் ஆகும். ஓகேவா, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு பாரு, லைக் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கடன்காரர் இருக்கான். ஓகே, கடன் வாங்கிட்டான். இப்போ வந்து இப்போ ஏ இருக்கான். ஓகே, ஏ இருக்கான், பி இருக்கான், சி இருக்கான். இப்போ ஏ என்ன பண்ணிட்டான், கடன் வாங்கிட்டான். ஓகேவா, ஏ வந்து கடன் வாங்கிட்டான். ஸோ கடன் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், கடன் வந்து சப்போஸ் 200 ரூபா வாங்குறான்னு வச்சுக்கோ. ஓகே, மொத்தமாக 200 ரூபா வசூல் பண்ணிட்டான். பிஎன்சி ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து பிகிட்டேருந்து சப்போஸ் இது 150 ரூபா, சிகிட்டேருந்து 50 ரூபா. ஓகே, இப்படி வாங்குறான்னு வச்சுக்கோ. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் வட்டி, அது முதலீடு அதெல்லாம் லைக் சேர்ந்துடும். ஓகேவா, ஸோ சேர்ந்ததுக்கப்புறம் பி என்ன சொல்கிறான், நீ வந்து எனக்கு கடன் வந்து நீ எனக்கு எவ்வளோ தரணும்னா 250 ருபீஸ் தரணும். ஏன்னா நான் உனக்கு இத்தனை நாளாக வெயிட் பண்ணியிருக்கேன், 6 மாதம் 7 மாதம் ஆயிடுச்சு, நீ எனக்கு அது கூட இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் 250 ருபீஸ் தரணும். சி என்ன சொல்கிறான், எனக்கு அது கூட 100 ரூபா தரணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ சி வந்து சப்போஸ் வந்து சாரி ஏ வந்து என்ன பண்ணால் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோ. பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி அவனுக்கு எவ்வளோ வருதுன்னா 300 ருபீஸ் வருது. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுவான், இப்போ பி வருவான். ஓகே, பி வந்து கேட்பான் ஏட்ட, எனக்கு கடன் தானு. அவன் என்ன சொல்லுவான், என்கிட்ட காசு ரெடியாக இருக்குது. ஏன் காசு அவன் ப்ரூஃப் காமிக்கலாம். 250 ருபீஸ் இருக்குது, 250 ருபீஸ் கேட்கறான், இல்லை 300 ருபீஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ 250 விட அதிகம் தானே, நான் கண்டிப்பாக கடன் கொடுத்துருவேன் அப்படின்னு, கடன் திரும்பி அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேன்னு சொல்லிட்டு பி போயிடுவான். இப்போ சி என்ன பண்ணுவான், சி வந்து திரும்பியும் பார்ப்போம்.
சியோட இது ரெக்வயர்ட் அமௌண்ட் என்ன திருப்பியும் வசூல் பண்ணுறதுக்கு 100 ருபீஸ், அவனோட 300 ருபீஸ் இருக்குல்ல. ஸோ ஏ வந்து சொல்கிறான், இல்லை என்கிட்ட 300 ருபீஸ் இருக்குது, நீ அப்புறமா வா, நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவான். ஓகேவா? ஏன்னா ப்ரூஃப்க்கு காமிச்சிட்டேன். ஓகேவா? ஆனால் ஆக்சுவலாக ஏக்கு மட்டும் தான் தெரியும், ஏக்கு கடன் அடிக்கணும் அப்படின்னா பியும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், சியும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். எப்படி இப்போ பிக்கு 250 ருபீஸு, சிக்கு 100 ருபீஸ், இது ரெண்டுத்தையும் சேர்த்தா ஆக்சுவலி 350 ருபீஸ் வருது. ஆனால் இதுக்கு பாரு வெறும் 300 தான் இருக்கு வந்துட்டு. ஸோ ஏஆல கடன் அடைக்கவே முடியாது. அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா? ஸோ இங்கே எத்தனை தேவைப்படுது, இதுக்கு வந்து 3 டூ தேவைப்படுது. ஆனால் தனித்தனியாக பார்க்கணும், இதுக்கு தனித்தனியாக பார்க்கணும், இது 2 டூ 1 டூ தேவைப்படுது. அது கரெக்டாக இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆனால் சைமல்டேனியஸாக பார்க்கணும், இது ஆகலாம். ஸோ அதனால் வந்து திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள். ஓகேவா? சரி, நம்ம புரிஞ்சுச்சா? என்னடா புரியலையா? ஓகே, புரியுது. ஓகே. ஸோ லைக் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் அந்த லோன் கொண்டு வந்தேன். ஓகே, இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை, தனித்தனியாக பார்க்கும்போது ஓகே சாட்டிஸ்ஃபை ஆகும், ஆனால் 2 சேர்த்து வச்சு பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபை ஆகல. ஓகே, அதே மாதிரி தான் அந்த டியூஸ்பிலிட்டி ரூலும். ஓகேவா? வேறு என்ன இருக்குது? டியூஸ்பிலிட்டி ரூல் ஆஃப் 11 சொல்லிட்டேன், 5 சொல்லிட்டேன், 2 சொல்லிட்டேன், 3 சொல்லிட்டேன். 1 டிஸ்பிளில் சொல்லவும் தேவையில்லை, எல்லா நம்பரும் டிஸ்பிள் பை 1 தான். ஓகேவா? 0 டிஸ்பிள் பை 1, 2 டிஸ்பிள் பை 1, எல்லா நம்பரும் டிஸ்பிள் பை 1 தான். இப்போ அடுத்து 8 சொல்லணுங்களா? 8 சொல்லிடுறேன். ஸோ 8ஓட டிஸ்பிலிட்டி ரூல் பார்த்துக்கோங்க. 8க்கு என்ன டிஸ்பிலிட்டி ரூல் அப்படின்னா, 8ல் எத்தனை 2 இருக்குது? 2 கியூப். கரெக்டாக? ஸோ டிஸ்பிலிட்டி ரூல் ஆஃப் 8 என்ன, இப்போ வந்து 1500 வச்சுக்கலாம். டிஸ்பிலிட்டி ரூலுக்கு என்ன சொல்லிட்டாங்க, இப்போ 1500 அப்படின்னா 1000 ப்ளஸ் 500 ப்ளஸ் 0 ப்ளஸ் 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதே மாதிரி தான் கண்டிஷன் 8ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ 1000 by 8, 500 by 8 plus 0 by 8 plus 0 by 8. சப்போஸ் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஜெனரிக்காக யூனிவர்ஸ்லாம் சொல்லுவோம், லைக் எல்லாத்துக்கும் அப்ளிகபிளாக இருக்குன்னு சொல்லணும்னா இந்த இடத்துல உங்களுக்காக ஏன்னு போட்டுருக்கேன். ஏ, இங்கே பி, 5 வேணால் பின்னு வச்சுக்கோ, இங்கே சின்னு வச்சுக்கோ. ஓகே, இங்கே பின்னு வச்சுக்கோ. ஓகேவா? அப்போ இங்கே என்ன இருக்கும், இங்கே வந்து ஏ டைம்ஸ் 1000 இருக்கும், பி டைம்ஸ் 100 இருக்கும். கரெக்டாக? பி டைம்ஸ் 100 இருக்கும். ஓகே, இங்கே சி டைம்ஸ் 10 இருக்கும், இங்கே டி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது ஏ வந்து 1000 இஸ் டிவிஷன் பை 8, அது நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகே, 125 வரும், 125 வரும். ஓகேவா? ஆனால் இப்போது பி டைம்ஸ் 100 கஷ்டம், யோசிச்சு பாரு. இப்போ 100 இருக்குது, 100 கூட 8 டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு 2 மிச்சம் இருக்கும். இப்போ 4 2s are 8, 25. 25 by 2னா 25 by 2 கூட பி இருக்குது. ஸோ அப்படி என்ன பண்ணணும், திருப்பியும் பி ஷுட் பி ஈவன் நம்பர்னு போடணும். அதே மாதிரி இங்கே ஒரு தனி க்ரைட்டீரியா வரும், இங்கே ஒரு தனி க்ரைட்டீரியா, லைக் 3 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் வரும். அது என்ன பண்ணிட்டாங்க, இது ஞாபகம் வச்ச கஷ்டம்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, டேரெக்டாக லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் பாருங்கள், ஏ பி சி டி, டிஇ இருக்குன்னா லாஸ்ட் சிடிஇ பாருங்கள். இஃப் சிடி இஸ் டிவிசிபிள் பை ஏ அப்படின்னா the whole number is divisible by a. அவ்வளோதான், புரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் இன்னும் எலாபரேட்டாக சொல்லணும்னா, இப்போ ஏ எழுதலாம், ஏ இன்ட்டு 10 power 4 ப்ளஸ் பி இன்ட்டு 10 power 3 ப்ளஸ் சி இன்ட்டு 100 ப்ளஸ் டி இன்ட்டு 10 ப்ளஸ் இன்னு எழுதலாமா? இப்போது 10 power 2 divisible by 8, ஏன் 250 வரும்னு நினைக்கிறேன். சரி, 1250 வரும். ஓகே, 1250 வரும். இதுவும் 125 வரும். ஸோ ஏ அண்ட் பி அந்த ஃபேக்டர்ஸ்லாம் அழகாக வந்துருக்குது, சிடி மட்டும் தான் பிரச்சனை பண்ணுது. ஸோ சிடி மட்டும் பார்த்தா போதும்ட்டான். ஸோ இது டிவிசிபிலிட்டி ஆஃப் 8 புரிஞ்சுச்சு. அப்புறம் உனக்கு ஓகே, புரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன டிவிசிபிலிட்டி ரூல் இருக்குது, 8 சொல்லிட்டேன். 9. ஓகே, 9க்கு என்ன பண்ணும், 9ஆல் டிவிசிபிள்னா ஃபஸ்ட்டு 3ஆல் பார்க்கணும். 3ஆல் பார்க்கணும். அப்புறம் 9க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னா சிம்பிள், 250 3 இருக்கு அப்படின்னா just add the numbers like 3. ஓகே, 2 + 5 + 3 இப்போ என்ன வருது, 10 வருது. 10 divisible by 9 பார்க்கணும், ஆச்சுன்னா divisible by 9, whole number divisible by 9. if not then the number is not divisible by 9. இப்போ எக்ஸாம்பிள் 252 எடுத்துக்கோங்க. 252 பாருங்க, 2 + 5 என்ன,
plus 2. Okay, this is equal to 9. So 9 and 9 divide பண்ண முடியும்ல. Hence 252 is divisible by 9. இது divisible rule of 9. Okay, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பார்த்தோன்னா 3க்கு 9க்கு சேமாக இருக்குது கரெக்டாக. ஸோ 4க்கும் 8க்கும் கிட்டத்தட்ட சேம். 4க்கு என்ன ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் பார்க்கணும். 8க்கு லைக் ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் யூனிட் பிளேஸ் அண்ட் டென்ஸ் பிளேஸ் பார்க்கணும். 8க்கு வந்து யூனிட் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், 100 பிளேஸ் பார்க்கணும். ஓகேவா? லைக் இதுக்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. 3க்கும் 9க்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ 2 ரொம்ப சிம்பிள். வேறு என்ன இருக்குது? 5 ரொம்ப சிம்பிள். 10க்கு சிம்பிள். 10க்குலாம் 10 நீங்கள் கண்டுபிடிங்க, அவ்வளோதான். இது நான் சொல்லிக் கொடுத்த டெக்னிக். ஒரு நம்பரை ஏபிசின்னு எழுதி போட்டு ஏபிசியை பிரித்து பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும். 10க்கு என்ன டிவிசிபிள்? சிம்பிள். லாஸ்ட் டிஜிட் 0 இருக்கணும், அவ்வளோதான். லாஸ்ட் டிஜிட் 0 இருந்துச்சு. இப்போ 250 டிவிசிபிள் பை 100, 10. 27880 டிவிசிபிள் பை 10. லாஸ்ட் டிஜிட் வந்து 0, அவ்வளோதான். இது மட்டும் பார்க்கணும். 10 சிம்பிள். 9 சொல்லிட்டேன். 7 மட்டும் கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? 7 சொல்லணுமா? 7 வேண்டாம். ஓகே, 7 வந்து நான் அந்த மெத்தட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் டேரெக்டாக 7 வெயிட் பண்ணியே பார்த்துடலாம். ஓகேவா? நான் வேணா அப்புறமா நான் யோசிச்சு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வேற என்ன நம்பர் தெரியுமா இருக்குது? 11. 11க்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படு, பட் ஆனால் கொஞ்சம் ஞாபகம் கூட வச்சுக்கலாம், ஈஸி தான். ஓகே, a number is divisible by 11 if subtract the sum of its odd digits. Okay, odd places. Okay, sum of even places. For example, 121 எடுத்துக்கலாம். 121 வெயிட் பண்ணி வேறு நல்ல நம்பர் இருக்கு. இது ஓகே, 11 கியூப் எடுத்துக்கலாம். ஓகே, 1331. ஓகே, திஸ் இஸ் ஃபைன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னு பாரு. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ். கரெக்டாக? இப்போ ஈவன் பிளேஸ்னது 1 3, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுறோம். 1 + 3 ஆட் பண்ணிடுறோம். ஆட் பிளேஸ்னா 3 and 1, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுறோம். 1 + 3, அகைன் 1 + 3. ஸோ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணனா the answer you get is 0. 0 divisible by 11 ஆல் பாரு. If that's the case, then 1331 is divisible by 11. இப்போ வேறு ஏதாவது கஷ்டமான நம்பர் சொல்லட்டுமா? 4 8 3 2 7 1 8. இது வச்சுக்கோ. இது நம்ம என்ன பண்ணுவா? இது ஆடு, இது ஆடு, இது ஆடு, இது ஆடு. அப்போ என்ன வரும்? 4 + 3 இருக்கும். 4 இது பண்ணி பாருங்க. 4 3 4 8 3 2 7 1 8. கரெக்டா? ட்ரை பண்ணுங்க. 4 + 3 என்ன வரும்? 7. 7 + 7 14. 14 + 8 என்ன வரும்? 22. அடுத்து 8 + 2 10. 10 + 1 11. கரெக்டா? 8 + 2 10 11. Okay, so 22 - 11 11. Is 11 divisible by 11? Yes. Hence this whole number is divisible by 11. ஓகேவா? சார் அவன் புரிஞ்சிச்சா? ஓகே, இது வந்து டிவிசிபிலிட்டி ரூல். ஓகேவா? ஸோ இப்போ 14க்கு என்ன பண்ணுவீங்க? சரி, அவன் 14க்கு என்ன பண்ண சொல்லு. நான் சொல்லி கொடுத்தேன். 14க்கு சப்போஸ் இந்த மாதிரி பெரிய நம்பர்லாம் கேட்டாங்கன்னா அது ஃபேக்டர்ஸ் பாருன்னு சொன்னல. 7 and 2. 7 and 2, does 7 and 2 have any common factors other than 1? இல்லை. ஓகே, hence
என்ன பண்ணும் 7 ஆல் டிவைட் பண்ண முடியாது பாரு 2 ஆல் டிவைட் பண்ண முடியாது. இஃப் தட்ஸ் த கேஸ் ஓகே தென் இட் இஸ் பை 14. ஓகேவா வேற என்ன இருக்கு 15 என்ன பண்ணுவ 15 3 and 5 20 இந்த எமோஜி கிளிக் பண்ணிட்டே இருக்கியா சும்மா இருடா. தெரியல ஓகே ஸோ 20 சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் 20க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் பார்க்கணும் 2 into 2 into 5 இப்போ எனக்கு தோணும் 2 into 10 பிரிச்சுக்கலாமா தப்பு ஏன் 2 and 10க்கு ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது 2 அப்போ என்ன யோசிக்கணும் ஓகே 2 into 10 நாட் அப்ளை வேறு எப்படி பிரிக்கலாம் இப்போ தோணும் 4 into 5 இப்படி பிரிக்கலாமா தாராளமாக பிரிக்கலாம் ஏன்னா 4க்கும் 5க்கும் காமன் டிஸ்பிளே இல்லை காமன் டிஸ்பிளே அந்த நம்பரே இல்லை ஹென்ஸ் 4 and 5 இஸ் ரைட் ஸோ அப்போ என்ன பண்ணணும் இப்போ ஒரு நம்பர் இருக்குது 2 9 8 4 2 4 3 8 2 0 இப்படி இருக்குது அப்படின்னா யூ ஷுட் செக் வெதர் திஸ் நம்பர் இஸ் ஃபர்ஸ்ட் டிவிசிட் பை 4 அப்புறம் டிவிசிட் பை 5 பார்த்தா இஃப் தட்ஸ் கேஸ் சாட்டிஸ்ஃபை போத் கண்டிஷன் அப்படின்னா டிவிசிட் பை 20 புரிஞ்சுச்சா ஸோ வென் எவர் நம்பர் இஸ் ப்ரொவைடட் ஓகே யூ ஷுட் ட்ரை டு figure out its factors and then multiply the factors in such a way that you get 2 to 5 also works. எப்படி 2 to 5 எப்படி போடுவ இப்போ வந்து இப்போ 2 to 5 எப்படி போட முடியும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் இருக்குது இப்போ இந்த 43280 இருக்குது 2 to 5 சொல்கிறேன் ஓகே 5 டிசிபிள் ஆகும்போது பண்ணிடும் 2 டிசிபிள் ஆகும் திருப்பி 2 செக் பண்ணுவியா ஒரே நம்பர் 2 செக் பண்ணுவேன் நான் முன்னாடி சொன்ன கடன்காரன் அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த டிப் சப்போஸ் நம்மளுக்கு லக்கியாக இட் இஸ் பை 20 ஓகே சப்போஸ் என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த நம்பரில் ஒரே ஒரு 2 ஒரே ஒரு 5 இருக்குது மற்றதெல்லாம் 7 3 அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ லைக் த நம்பர்ஸ் வி ரெக்வயர் ஆர் 2 and 5 ஓகேவா என்ன ஆயிரும் இப்போ இந்த 2ஆல் பார்க்கும்போது ஒரு 2 இருக்குன்னு சொல்லுவோம் இந்த 2ஆல் பார்க்கும்போது ஒரு 2 இருக்குன்னு சொல்லுவோம் ஆனால் ஒரே நேரத்தில் 2 2 இருக்கனால அதுதானே முக்கியம் simultaneously there must be 2 2s okay that is what is important right so that won't be satisfied hence நீ சொல்ற மாதிரி ஒர்க் ஆகும் சப்போஸ் இப்படி பண்ணலாம் சப்போஸ் இப்போ ஒரு நம்பர் 2 into 7 into 9 ஓகே இது என்ன 2 into 7 லைக் பெரிய நம்பர் ஆகும் ஓகேவா இந்த மாதிரி நம்பருக்கு பெரிய நம்பர் 1 4 9 2 8 7 6 3 இந்த மாதிரி பெரிய நம்பரை கொடுத்துட்டேன் பெரிய நம்பர் கொடுத்துட்டு இப்போ 2 into 7 வரும் 14 14 9s are 126 கரெக்டா 126 126 டிவைட் பண்ண வருவாங்க அப்போ நீ யோசிக்கலாம் அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா 126 டிவைட் பண்ணால் 2 1 7 2 7 14 into 9 வரும் இப்போ நீ யோசிக்கணும் இப்போ 2 and 7 வந்து காமன் நம்பர் இருக்கா இல்லை 7 9 காமன் இல்லை ஸோ ஆல் தீஸ் 3 நம்பர்ஸ் ஒன்லி ஒன் காமன் ஃபேக்டர் விச் இஸ் 1 இப்போ நீ திருப்பி நீ அப்ளை பண்ணிக்கலாம் இந்த 3 நம்பர்ஸ் நீ பண்ணலாம் இந்த இடத்துல பண்ணலாம் புரியுதா உனக்கு என்ன சொல்கிறேன் ஓகே இந்த மாதிரி ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டே போகலாம் 80க்கு செக் பண்ணலாம் 80க்கு என்ன பண்ணலாம் 5 into 16 மாற்றிக்கலாம் ஓகேவா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் கரெக்டாக பிரிச்சுக்கணும் பிரித்து பார்க்கணும் உனக்கு கரெக்டாக உனக்கு தெரியுதான்னு பார்க்கணும் ஓகேவா ஸோ 24 செக் பண்ணணும் 24க்கு 3 into 8னு பிரிக்கலாம் 40க்கு 5 into 8னு பிரிக்கலாம் 16க்கு எப்படி பிரிக்கலாம் சிக்ஸ்டீனுக்கு என்ன டிவிசிபிள் ரோல்னு சொல்லுறேன் 16க்கு என்ன டிவிசிபிள் ரோல் அப்படின்னா 16 லாஸ்ட் 4 நம்பர்ஸ் இருக்குல்ல 2 9 8 3 7 6 இப்படி போயிட்டே இருக்கணும் லாஸ்ட் 4 numbers be divisible by 16 if that's the case then the whole number is divisible by 16 okay இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் 7 9 5 7 5 3 6
இந்த மாதிரி நம்பர்னா லாஸ்ட் 4 நம்பர்ஸ் மட்டும் பாருங்கள். இது டிவிசிபிள் பை 16 பாருங்கள். 16 டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா தென் the whole number 7597336 is divisible by 16. ஓகேவா? இது புரிஞ்சு சார் உனக்கு? நான் சொல்கிறேன் என்னாச்சு. நான் பார்த்துக்கிறேன். இங்கிலீஷா ஸ்பானிஷா புரியல எனக்கு என்ன சொல்கிறேன்னு. சரி ஓகே. இது வரைக்கும் டிவிசிபிள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? 12க்கு 4 into 3, 7க்கு தேவையில்லை. ஏன்னா 7 நீங்களே கூகுளில் போட்டு பாருங்க. ஓகேவா? இப்போ ஒரு ரூல் சொல்கிறேன். இப்போ கோப்ரைம்னு ஒரு இப்போ நான் சொன்னேன்ல தேர் ஆர் நோ, இப்போ வந்து 3 and 5 இருக்குது. ஓகே, 3 and 5 இருக்குது. தே ஹாவ் நோ காமன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் கோப்ரைம்னு சொல்லுவாங்க. கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது ரெண்டுத்துக்கும் ப்ரைம் நம்பர் இட்ஸ் நாட் டிவிசிபிள் பை எனி ஆஃப் த நம்பர்ஸ் எக்ஸப்ட் தெம்செல்ஸ் அண்ட் தென் 1. கரெக்டாக? ஸோ கோப்ரைம் நம்பர்ஸ்னால் அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை. இப்போ 4 and 9 ஆர் கோப்ரைம் நம்பர்ஸ். ஏன்னா இப்போ 4க்கு இப்போ நம்பர் 4 டிவைட் பண்ணுறப்பனா அதே நம்பரை வந்து 9 டிவைட் பண்ண முடியாது எக்ஸப்ட் 1. ஓகே, இது வந்து கோப்ரைம் நம்பர்ஸ். ஆனால் தனித்தனியாக பாரு, 4 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர், 9 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். ஸோ கோப்ரைம் நம்பர்ஸ்க்கான எப்படி சொல்கிறது, சாட்டிஸ்ஃபைபிள் கண்டிஷன் என்ன அப்படின்னா they should have no common factors among them, but they can have other factors other than themselves and one. அதாவது அது தனியாக ப்ரைம் இருக்குன்னு அவசியம் இல்லை. ரெண்டுத்து கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது தனக்கு தானே ப்ரைமாக இருந்துக்கூடாது. ஓகே, ப்ரைமாக இருக்கணும். ஓகே, ஸோ ஷியோரம் இது புரிஞ்சிச்சா? இப்போ என்ன அப்படின்னா இப்போ 4 and 9 இருக்கா, 4 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 3 9 எப்படின்னா 3 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ 4 தனியாக பாரு, 9 தனியாக பாரு. இது ரெண்டுமே ப்ரைம் நம்பரா? 4ம் ப்ரைம் இருக்கு, 9ம் ப்ரைம் நம்பர் இருக்கு. These are not prime numbers, but these are co-prime numbers. Co-prime numbers. Why it is so அப்படின்னா இப்போ 4க்கான ஃபேக்டர்ஸ்னா 2 into 2, 9க்கான ஃபேக்டர்ஸ் 3 into 3. இப்போ இதுலேருந்து 2 இருக்கு ஆர் 4 இருக்கு, இதுல இருந்து 9 இருக்கு ஆர் 3 இருக்கு. இப்போ நீங்கள் பாரு, 3 2 டிவிசிபிள் பண்ண முடியாது, இப்போ 9 4 டிவிசிபிள் பண்ண முடியாது. ஆனால் என்ன சொல்கிறேன்னா இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டரே இல்லை. 4 and 9க்கு காமன் ஃபேக்டரே இல்லை எக்ஸப்ட் 1. அப்படி இருந்துச்சுன்னா அது ரெண்டும் கோப்ரைம் நம்பர்ஸ் சொல்லலாம். புரிஞ்சிச்சா? ஓகே, ஸோ கோப்ரைம் நம்பர்ஸ் இதுதான் கோப்ரைம் நம்பர்ஸ். ஸோ கோப்ரைம் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் அந்த டெக்னிக் 20 சொன்னால 20 12 டெக்னிக் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் கோப்ரைம் நம்பர்ஸ்க்கான கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா if a number, if any number, let x be the number, it's divisible by p. X is divisible by p. X is divisible by p and x is divisible by q. Okay, and if p and q are co-prime, then x is divisible by p into q. இப்போ புரிஞ்சுச்சா? இப்போ எக்ஸாம்பிள் வேணால் நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ பெரிய நம்பர் தான் எடுத்துக்கோங்க. இங்கே 5 எடுத்துக்கோங்க, இங்கே 3 எடுத்துக்கோங்க. 5 and 3 are co-prime நம்பர்ஸா? ஆமாம். ஹென்ஸ் x is divisible by 15. புரியுதா? இப்போ 1000 not 2 இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய நம்பர் எடுத்து பார்த்துக்கோ. 5 and 3 பாரு, 5 டிஸ்பிளான் பாரு, இல்லை 3 டிஸ்பிளா? ஆமாம். இந்த மாதிரி லைக் ஒவ்வொரு நம்பராக செக் பண்ணிட்டு பாருங்க. புரிஞ்சா ப்ரோ உனக்கு? ஓகே, ஸோ இதெல்லாமே டிவிசிபிள் ரூல், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா இதில் நம்ம நார்மல் ஃபார்முலா a + b the whole square. வேறு என்ன இருக்குது? b + a + b + c the whole square. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? a + b the whole square எல்லாருக்கும் தெரியும். b + c the whole square, இது a + b + c the whole square தெரியுமான்னு தெரியல. நான் ஒரு ஈஸியான டெக்னிக் சொல்கிறேன். ஓகேவா? நான் வச்சுக்கிறதுக்கு
இப்போ any two numbers a plus b the whole power n இருந்துச்சுன்னா இது எப்படி தெரியுமா nc 0 a power n b power 0 plus nc1 a power n minus 1 b power 1 இப்படியே போய்கிட்டே nc nல முடியும் a power 0 b power 1 இது எப்படி ஞாபகம் வச்சுன்னு சொல்கிறேன் பாரு nc அந்த கவுண்டிங் கீழே சொல்லி கொடுத்துருப்பான் nc அந்த ஃபார்முலா கரெக்டாக இப்போ nc 0 அப்படின்னு இருக்கு அப்படின்னா இப்போ பாருங்களேன் nc 0ல இப்போ வந்து இந்த 0 இதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா பியோட பவர் ரெப்ரசன்ட் பண்ணுது இப்போ இந்த 1 இதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா வந்து பியோட பவர் ரெப்ரசன்ட் பண்ணுது இப்போ இங்கே n என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இதே மாதிரி பியோட பவர் ரெப்ரசன்ட் பண்ணுது ஆனால் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற பவர் பாரு இங்கே வந்து n இருக்கு இங்கே 0 இருக்கு இங்கே n மைனஸ் 1 இருக்கு இங்கே 1 இருக்கு இங்கே 0 இருக்கு இங்கே n இருக்கு summation of these two பவர்ஸில் இட் இஸ் ஆல்வேஸ் n இங்கே பாரு n ஸோ இது அடுத்த நம்பர் என்ன இருக்கும் nc2 இருக்கும் a பவர் n மைனஸ் 2 இருக்கும் அடுத்து என்ன இருக்கும் b பவர் 2 இருக்கும் n மைனஸ் 2 ப்ளஸ் 2 அகைன் n ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்கும் இதான் இப்போ இது நான் ஏன் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இப்போ a ப்ளஸ் பி த ஹோல் பவர் 4 கூட இந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம் இப்போ a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் செக் பண்ணுங்க a ப்ளஸ் பி த ஹோல் கியூப் செக் பண்ணுங்க இது எல்லாத்துக்கும் செக் பண்ணிட்டே வாங்க எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் சேமாக தான் வரும் ஓகே சப்போஸ் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போயிட்டு கூகுளில் போய் போட்டு பாருங்க ஓகே ஆன்சர் கரெக்டாக வந்துடும் ஸோ அதனால a ப்ளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலா பாரு a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பாரு ஓகேவா வேற என்ன ஃபார்முலா இருக்கு a ப்ளஸ் பி த a ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல இது சிம்பிள் ஓகேவா a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்னா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வருமா இப்போ கூட இங்கே என்ன வந்துடும்னா சி ஸ்கொயர் வந்துடும் ப்ளஸ் 2ab மாதிரி 2bc ப்ளஸ் 2ca வந்துடும் அவ்வளோதான் இது வேறு எப்படி எழுதுவாங்க அப்படின்னா a ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் bc ப்ளஸ் ca டவுட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் a ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு போட்டு திருப்பி இன்ட்டு a ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு போடு மல்டிப்ளை பண்ணி பாரு நான் ஒவ்வொருத்தையும் எக்ஸாமில் உட்காந்து பண்ணணும் டைம் வேஸ்ட் ஆகும்ல ஸோ அதனால தான் நான் இது சொல்லிட்டேன் ஓகே சிம்பிள் இந்த ஒரு ஃபார்மல் இது ஒரு ஃபார்மல் ஓகேவா வேற என்ன இந்த மாதிரி மேஜரான ஃபார்முலாஸ் இருக்கு அப்படின்னா a கியூப் மைனஸ் பி கியூப் இது எப்படி பார்ப்பீங்க நான் முன்னாடி சொன்னல இதே ஃபார்முலாவில் ப்ளஸ் பிக்கு பதிலாக மைனஸ் பி போட்டுரு அவ்வளோதான் இப்போ a மைனஸ் பி த ஹோல் பவர் n சிம்பிள் இப்போ a வெறும் b போகிற இடத்துல மைனஸ் பி பவர் 0ன்னு போடு மைனஸ் பி பவர் 1 போடு மைனஸ் பி பவர் ஸ்கொயர்னு போடு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் கரெக்டாக வந்துடும் ஓகேவா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னால் இது எல்லாத்தையும் சொல்ல முடியல ஓகே அதனால் வந்து a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பாரு a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பாரு a ப்ளஸ் பி த ஹோல் கியூப் பாரு a ப்ளஸ் பி த ஹோல் கியூப் a மைனஸ் பி த ஹோல் கியூப் இதெல்லாம் போட்டே வாங்க a மைனஸ் பி த ஹோல் கியூப்ல போகும் இப்போ a மைனஸ் பி த ஹோல் கியூப்புக்கு என்ன வரும் a கியூப் வரும் இந்த மாதிரி போயிட்டு லாஸ்ட்டில் மைனஸ் பி கியூப் வரும்ல ஓகே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா a மைனஸ் பி ஈக்குவல் டு a மைனஸ் பி த ஹோல் கியூப் இந்த மாதிரி ஏதாவது வரும் கரெக்டாக ஸோ a கியூப் மைனஸ் பி கியூப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆன்சர் வரும்ல இந்த ஆன்சரை இங்கே கொண்டு போயிரு அவ்வளோதான் சிம்பிள் ஸோ a கியூப் மைனஸ் பி கியூப் a மைனஸ் பி த ஹோல் கியூப் பவர் ப்ளஸ் சம்திங் அந்த மாதிரி வரும் ஓகேவா ஸோ டவுட் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா a கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு a மைனஸ் பி இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் வரும் இப்போ இந்த மாதிரி நிறையா பேசிக் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது இதெல்லாம் சும்மா கண்மூடித்தனம் மெமரைஸ் பண்ணுறது பதிலாக இந்த மாதிரி போட்டு பாருங்கள் அப்போ தான் மூளை வளரும் இல்லாட்டி மக்கி போயிடும் மூளை எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிட்டு என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது சம்டைம்ஸ் எக்ஸாமில் மறந்துடுச்சு அப்படின்னா திருப்பி டிரைவ் பண்ணி தான் ஆகணும் டிரைவ் பண்ணும்போது உனக்கு இந்த காமன் சென்ஸ் தான் போட முடியும் ஓகேவா வேறு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா இருக்குது இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை ஓகே ஏன்னா ஞாபகம் வச்சுக்க முடியாது இது கொஞ்சம் கஷ்டமான ஃபார்முலா இதை மட்டும் அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கோங்க a கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு
சாரி, ப்ராக்கெட் வேண்டாம். ஓகே, minus 3abc equal to a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus c. இதை மட்டும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்படியே மெமரைஸ் பண்ணிட்டு நிறைய புட்லாம் இருக்காது. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எதுவும் இருக்கா? இல்லை இல்லை. ஓகே, வேற என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து x power n minus a power n, x power n minus a power n always divisible by x minus a. இது ஞாபகம் வச்சுக்கோ. always divisible by x minus a. x minus a power n divided by x minus a is always divisible by x minus a. இப்போ அடுத்து வேற ஏதாவது நம்பர் x power n minus a power n is always divisible by x plus a. இந்த சிம்பிள் பேர் ஃபார் ஆல் அப்படிங்குவாங்க. இது பேர் ஃபார் ஆல் n. ஓகே, ஆனால் x minus a x power n minus a power n is divisible by x plus a only when n is even. டவுட் இருக்கா? சிம்பிள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் போடு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் மைனஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ஏ ஆப்வியஸ்லி டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஏ. சரியா? when n is even மட்டும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ். ஓகேவா? இன்னொன்று சொல்கிறேன், எக்ஸ் பவர் n plus a power n is divisible by x plus a only when n is odd. எப்படி? சிம்பிள், உனக்கு தெரிஞ்ச ஆட் நம்பர்னா n is equal to 1 போடு. x power 1 plus a power 1 this by x plus a. this is the answer. ஸோ எக்ஸாமில் கண்மூடித்தனமாக லைக் கண்ணா பின்னான்னு அடிச்சு விடாமல் ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள். இப்போ எக்ஸ் பவர் n plus a power n is by x plus a. ஆமாம், இது எப்போ நீங்கள் தெரியல என்ன ஆடா இவனா எல்லா வேல்யூஸ்க்குமா அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா n is equal to 1 போட்டு தொலைங்க. n is equal to 1 போடுங்க. x plus a ஓகே divided by x plus a போட்டு பார்த்தா கேன்சல் ஆகுது. ஆமாம், இப்போ n is equal to ஆடு வரலாமா அப்படின்னு யோசிங்க. சப்போஸ் இன்னும் டவுட் இருந்துச்சு n is equal to 3 போடுங்க. x cube plus a cube ஃபார்முலான்னா x plus a x plus a into x square minus ab plus b square. இங்கே ஒரு a plus x plus a இருக்கா? அது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்படி யோசிச்சு பாருங்க. ஓகேவா? அப்படின்னு என்ன சொல்லணும்னா, சப்போஸ் எக்ஸாமில் உங்களுக்கு x மைனஸ் a ஃபார்முலா ஞாபகம் இல்லை அப்படின்னா மைனஸ் a ஃபார்முலா மெமரைஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஏன் நான் சொல்கிறேன், இப்போ x பவர் n இப்போ x plus a the whole power n ஹோல் கியூப் ஃபார்முலா தெரியுது, எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் கியூப் ஃபார்முலா தெரியல அப்படின்னா ஏன்ற இடத்துல மைனஸ் ஏன் போட்டு கண்டுபிடிக்கும். இப்போ எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் கியூப் ஃபார்முலா எழுதிடு. ஓகே, எழுதுனதுக்கப்புறம் 1 இருக்க இடத்துல மைனஸ் ஒன் போட்டுரு. அவ்வளோதான், இப்படி தான் யோசிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 2 பவர் என் எக்ஸாம்பிள் x cube minus 2 cube இருக்கு அப்படின்னா சிம்பிள். இப்போ இந்த மைனஸ் உள்ள எடுத்துகிட்டு போனால x cube plus minus 2 the whole cube எழுதனால x cube plus 2 cube ஃபார்முலா எழுதிரு. 2 இருக்க இடத்துல மைனஸ் 2 போட்டுரு. இப்போ 2 cube இருக்குன்னா மைனஸ் 2 cube என்ன ஆயிரும்? மைனஸ் 8 ஆயிரும். கரெக்டாக? சில இடத்துல வந்து 2 ஸ்கொயர் இருக்கும். ஓகே, அங்கே என்ன பண்ணால் மைனஸ் 2 ஸ்கொயர் போட்டோம், கரெக்டாக 2 அதே ஆன்சரே வந்துடும். ஓகே, அதெல்லாம் உஷாராக போட்டு பாருங்க. இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே போட்டு போதும், உங்கள் எக்ஸாம் போய் போடுவேன் அப்படின்னா கஷ்டம். நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் வந்து பேசிக்ஸு. இதுக்கப்புறம் ஏதாவது இருக்கா? லாகரிதம்ஸ். ஓகே, லாகரிதம்ஸ் மட்டும் டக்குன்னு சொல்லிடுறோம். ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். லாகரிதம்ஸ் என்னன்னா, இப்போ a பவர் எக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு இருக்குன்னா இதோட ரெப்ரசன்டேஷன் வேற ஒரு ரெப்ரசன்டேஷன்னா லாக் பி ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னு மட்டும் பாரு. எப்பொழுதுமே இந்த பேஸ் இருக்குல்ல, இந்த பேஸ் வந்து
நெகட்டிவ் நம்பர் இருக்காது, கூட ஜீரோவும் இருக்காது, கூட ஒன்னும் இருக்காது. ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போ -2 இருக்கு. -2 ஸ்கொயர்னா 4, -2 cube -8. So if you try to plot this, okay, if you try to plot this in graph, எப்படி வரும்னு யோசிச்சு பாரு. இப்படி கிராஃப் இப்படி இருக்கு, இங்க y is equal to a power x இப்படி ஒரு கிராஃப் இருக்கு. a வந்து -2, x is equal to 1 எங்க இருக்கும், இங்க இருக்கும். x is equal to 1 equal to 1, x is equal to 1 இங்க இருக்கும், இங்க இருக்கும். x is equal to 2க்கு என்ன ஆயிரும், அதாவது இந்த இடம் -1, -2, இங்க -1 இருக்கும். ஓகே, இங்க 0 இருக்கும், இங்க +1 +2 +3 +4. ஓகே, இப்போ x is equal to 1க்கு -2 இந்த இடத்துல இருக்கும். இப்போ x is equal to 2க்கு என்ன ஆயிரும், இந்த இடத்துல 2 போட்டு என்ன ஆயிரும், -2 ஸ்கொயர் 4 இங்கே போயிடும். இப்படி இப்போ இந்த கிராஃபை நல்லா கனெக்ட் பண்ணவே முடியாது. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு, சரி இங்கே இல்லை, இங்கே பாயிண்ட் இருக்கு, இங்கே பாயிண்ட் இருக்கு. இப்போ நீ சொல்லலாம் டேரெக்டாக நான் எப்படி கனெக்ட் பண்ணலாம் மேடம், இப்படி ஏதாவது பண்ணலாமே, அப்படி தான் கிடையாது. ஏன்னு யோசிச்சு பாரு. -2 பவர் 1/2க்கு என்ன வரும்னு சொல்லு. ஷோரா இருக்கியா? -2 பவர் 1/2 கேக்குதா? சரி நானே சொல்றேன். -2 பவர் 1/2 எழுதலாமா? இதுக்கு பேர் தான் அயோட்டான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அயோட்டா காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே ரியல் நம்பர் லைன்ஸ். ரியல் நம்பர் லைன்ஸில் இதெல்லாம் நம்ம போடவே கூடாது. ஹென்ஸ் the base should not be negative number. ஓகேவா? இந்த அளவுக்கு எக்ஸ்பிளேஷன் தேவை. ஆனால் நீ மெமரைஸ் பண்ணக்கூடாதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நெகட்டிவ் நம்பர் இருக்கக்கூடாது. நீ வேணால் செக் பண்ணி பாரு. எக்ஸாம்பிள் டெஸ்மோஸ்னு ஒரு ஆப் இருக்குது. டெஸ்மோஸ் ஆப் இல்லாட்டி கூகுளில் போய் டெஸ்மோஸ்னு போட்டு a power x, ஓகே, -2 power xன்னு போடு. அதுவே சொல்லும். ஆப் கூட போடுவோம், அது டிஸ்கண்டினியூஸாக காட்டும். இந்த இடத்துல பாயிண்ட் நடுவில் அதனால கனெக்டே பண்ண முடியாது. ஏன்னா அதனால ரியல் நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ரியல் நம்பர் கிராப் ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நெகட்டிவ் நாட் பாசிபிள். 0 ஏன் நாட் பாசிபிள்? சிம்பிள். 0 பவர் எக்ஸ் போட்டு 0 பவர் 2 போட்டால் என்ன, 1.5 போட்டால் என்ன போட்டாலும் என்ன, b 0 தான் வரப்போகுது. ஸோ இட் ஹஸ் நோ அப்ளிகேஷன். அது வந்து ரிடண்டன்ட். ஓகேவா? இருந்தானே இல்லாட்டி என்னன்ற மாதிரி கதை அதெல்லாம். ஓகேவா? ஓகே, இப்போ 0 பவர் 2 0, 0 பவர் 3 0. ஸோ அதனால் வந்து 0 பேஸ் இருக்கக்கூடாது. இப்போ அதுவே 1 எடுத்துக்கோ. 1 பவர் எந்த நம்பர் போட்டாலும் 1 தான். 1 பவர் 3 போட்டாலும் 1 தான். 1 பவர் 4 போட்டாலும் 1 தான். 1 பவர் 1.5 போட்டாலும் 1 தான். 1 பவர் எனிதிங் இஸ் ஜஸ்ட் 1. ஓகே, என்ன வச்சுக்கோங்க. ஸோ அதனால் ஸோ பேஸ்னா இப்போ a பவர் எக்ஸ், ஏ வந்து 0வாக இருக்கக்கூடாது, 1ஆக இருக்கக்கூடாது, அண்ட் நெகட்டிவாக இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போது இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கலாமா? இருக்கலாமே, சிம்பிள். இப்போது a power -1/2 is equal to b. If suppose a is to 2 வச்சுக்கோ, 2 power -1/2 என்ன எழுதலாம்? 1/2 power 1/2. ஸோ 1 square root of 2 போட்டோம்னா எதுவும் ஆன்சரும் அது b. இது எப்படி எழுதுனால? ஸோ எக்ஸ் கேன் பி நெகட்டிவ். எக்ஸ் நெகட்டிவாக இருக்கலாம். இப்போது ஏ வந்து நெகட்டிவாக இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ ஒரு நம்பரு ஏன்ற நம்பர் இருக்குது, இந்த நம்பர் நெகட்டிவாக இல்லை, நெகட்டிவ் கிடையாது. அப்போ இது கூட ஏதோ ஒரு பவர் போடுறேன். இந்த பவர் நெகட்டிவாக இருந்துட்டு போட்டோம், பாசிட்டிவாக இருந்துட்டு போட்டோம், இர்ரேஷனாக இருந்துட்டு என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஓகேவா? ஏன்னா 0.5 ட்ரக்கரிங் இப்போ என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, என்ன போட்டாலும் இப்போ இதோட ஆன்சர் எப்படியும் நான் நெகட்டிவாக தான் இருக்கும். நெகட்டிவ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஒன்று பாசிட்டிவாக இருக்கணும். ஓகேவா? ஸோ 0வாக இருக்கலாமா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. 0வாக இருக்கலாமா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ வந்து ஆனால் கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து பியும் வந்து நெகட்டிவ் கிடையாது. பியும் நெகட்டிவ் கிடையாது. பி இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். 0வும் இருக்காது. ஓகேவா? ஏன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, இந்த நம்பர் பவர் சம்திங் போடுறோன்னா அது எப்படி 0வாக வரும்?
ஓகேவா? ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இதான் லாகு. லாக் நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஓகேவா? நான் காட்டுறேன் ஒரு நிமிஷம். இதில் இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு. இதில் கொஞ்சம் ரூல்ஸ் 7 ரூல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றா கூகுளில் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் லாக் ஏ இன்ட்டு எம் இதுக்கெல்லாம் டெரிவேஷன் பண்ணணும்னு நான் சொல்லலை. அட்லீஸ்ட் என்னென்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆனால் கண்டிப்பாக இதில் வந்து கேட்பாங்க. ஏதாவது எக்ஸாமில் கேட்கணும்னா கேட்கலாம். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. ஓகேவா? வேறு சொல்லுங்கள். இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் என் இது டேரெக்டாக கேட்க மாட்டாங்க. இப்போ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என்ன அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இப்போ என்ன தெரியுமா, இன்டெரக்டாக கேட்பாங்க. எப்படி தெரியுமா கேட்பாங்க? இப்போ வந்து 2 power 99 ரெடியூசல் பை 9 அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் எதுவும் சொல்லி கொடுத்துட்டேன். அதை செக் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதோட போதும். ஓகே, ஆஃப் பண்ணிக்கலாம். சார் நான் போதும்டா, ஆஃப் பண்ணிடுறேன்.